வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம அன்பர்சி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சோம்பு செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சோம்பு செடியோட பயன்கள் என்ன அப்படின்னா நமக்கு அல்சர், குடல் புண்ணு, வாய் துர்நாற்றம் இது எல்லாமே இந்த சோம்பு செடியிட கஷாயம் வச்சு குடித்தோம்னா சரியாயிடும். சோம்பு செடி அப்படின்னா நம்ம வீட்டில் சமையலுக்காக வச்சுருக்க பெருஞ்சீரகம் தான். அதை கொஞ்சம் எடுத்து மண்ணில் தூவிட்டு டெய்லி தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஒரு 3 நாளில் முளைக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 10-15 நாளில் இந்த மாதிரி நமக்கு செடி கிடச்சிரும். இந்த செடியிலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். அது சுண்டி 1 டம்ளராக வந்ததுக்கப்புறம் வடிகட்டி ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் மட்டும் போட்டு குடிச்சிடணும். அப்படி குடித்தா எப்பேற்பட்ட குடல் புண்ணாக இருந்தாலும் சரியாயிடும். வாயிலேருந்து வர ஸ்மெல்லு குறைஞ்சிரும். நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ட உடனே 4 சோம்பு எடுத்து வாயில் போட்டுட்டு போகிறோம் இல்லையா, இல்லைனா அந்த சோம்பு மிட்டாய் இருக்கும் அதை வாயில் போட்டுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது ஜீரண சக்திக்கும் உதவும். சோம்பு சாப்பிட்றதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு அல்சரால் அவஸ்தைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன கஷாயம் வச்சு எடுத்துக்கோங்க. தைரியமாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.